கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து படிக்கிறோம். கடந்த வாரத்துல பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அது எவ்வளவு வல்லமையானது, தேவன் அதற்கு எப்படி பதிலளிக்கிறார், ரொம்ப டீப்பா நம்ம படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஸோ அநேகர் உண்மையாகவே நம்ம எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தருக்கு முன்னாடி வைக்கிறோம், எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கிறோம் அவருடைய பதிலுக்காக. ஏன்னா கர்த்தர் சொன்னார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஸோ நீ பதில் செய்யாம என்னிடத்துல முறையீடுன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம கர்த்தரிடத்துல முறையிடும் பொழுது அவர் நிச்சயம் நீதியை செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு ஒரு சில நேரங்கள் நம்ம காலங்களை குறித்து விடுகிறோம், அதனால அவசரப்படுறோம். அதெல்லாம் இல்லை. நம்முடைய ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விடும் பொழுது அவர் அதை கொண்டு நியாய தீர்ப்பு செய்கிறவராய் இருக்கிறார்னு கடந்த வாரம் படித்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தலாம். பரிசுத்த பிதாவே, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக எங்கள் தேவாதி தேவனை முழு இருதயத்தோடும் துதிக்கிறோம். உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைபடுகிறீர். நன்றி அப்பா. என்றைக்கும் கர்த்தர் எங்களை நீர் உணர்த்தி வைக்க, எங்கள் உள்ளம் தெளிவாக ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யும். இந்த வேத ஆராய்ச்சியில பங்கெடுக்கிறதான ஒவ்வொரு அருமையான பிள்ளைக்கும் தெளிவான சிந்தையை கொடுத்து, வேதத்தை புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை தந்து, அது ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக நமக்கு பிரியமாய் நடப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்துல இன்றைக்கு நம்ம 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 8வது சாப்டர்ல நம்ம முதல்ல பார்த்தோம், அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது. இது 8வது அதிகாரத்தினுடைய துவக்கத்துல பார்த்தோம். இந்த 7ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது பரலோகத்துல ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு அமைதல் இருந்தது. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை பார்த்தாங்க. அப்படி யோவான் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 7 எக்காலம் 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது 7 எக்காலம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. நாம் வாசிக்கக்கூடிய இன்றைய 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். 7 எக்காலம் ஊதப்பட போகிறது. நாம் போன வாரத்துல படிக்கும் பொழுதே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்த்தோம். எக்காலம் ஊதுவது என்பது ஊதுகிற விதத்தில் அது எந்த காரணத்துக்காக ஊதப்படுகிறது. We have to define, differentiate. எந்த அடிப்படையில் இந்த சத்தம் இருக்கிறது? ஒன்று, அது கொண்டாட்டத்திற்காக ஊதப்படுகிறதா, யுத்தத்திற்காக ஊதப்படுகிறதா, அபாயத்திற்காக ஊதப்படுகிறதா? நம்ம ஊர்கள்லாம் பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா சங்கு ஊதுறதுன்னு ஒண்ணு உண்டு. இப்போ ஆல்மோஸ்ட் ரேரான இடத்துல சங்கு ஒலிப்பதுன்னு ஒன்று உண்டு. காலையில 8 மணிக்கு முதல்ல ஊதுவோம். அந்த சங்கு ஊதுறது அப்படிங்கிற விஷயம் ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டா புரிஞ்சுக்கங்க. ஒரு 5, 6 கிராமங்களுக்கு ஒரு கிராமத்துல அது நிறுவப்பட்டிருக்கும். காலையில் ஊதப்படும், 2வது மாலையிலும் அது ஊதப்படும். ஏதாவது ஆபத்து என்று சொன்னாலும் ஊதப்படும், அது ஒலிக்கும். நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல 8 மணி சங்கு ஊதிச்சுன்னா தூங்கிறான் பாரு அப்படிம்பாங்க. இந்த சங்கு ஊதுறது அப்படிங்கிறது
நிச்சயமாவே மக்களை வேலைக்கு அனுப்புவதற்கு ஏதோ ஒரு 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 விஷயம் மக்களுக்கு உணர்த்தப்படும். ஃபேக்டரிஸ்ல வச்சிருப்பாங்க இப்ப அந்த சங்குங்க. அபாய சங்கு ஒலிக்கிறது. இந்த ட்ரம்பெட், நம்ம வாசிக்கக்கூடிய இந்த ட்ரம்பெட், இது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிப்பதற்காக ஒலிக்கப்பட போகிறது. நம்ம கடந்த வாரத்திலே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறப்போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வரும்பொழுது எக்காலம் ஊதப்படும். எக்காலம் ஊதுவது என்பது நிச்சயமாகவே அநேகருக்கு அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த எக்கால சத்தம் brings some signs. அது ஒரு சில முக்கியமான விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறது. இந்த தூதர்கள் 7 பேரும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிறார்கள். இந்த 7 எக்காலங்களையும் ஊதுவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் 6வது வசனத்துல. சரி, சும்மா எடுத்தோன்னு பாட்டுன்னு எடுத்து அப்படியே ஊதிட முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஊத முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஊத முடியாது. அந்த ஊதக்கூடிய எக்காலம், ஒரு எக்காலத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு எக்காலத்துக்கு ஒரு கிரியை இருக்கிறது. சோ ஆகவே முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். தேவன் எப்பொழுது ஊதச் சொல்லுகிறாரோ, தேவன் எந்த நோக்கத்தில் ஊத சொல்லுகிறாரோ, தேவன் எந்த அடிப்படையில் அதை கொடுத்து அந்த விதத்தில் ஊதுவதற்கு 7 தூதர்களும் they are ready. They are going to bring judgment. நியாய தீர்ப்பை கொண்டு வரப் போகிறார்கள். மனித குலத்துக்கு நியாய தீர்ப்பு என்பது 100% இட்ஸ் தேர். நம்ம வாசிக்க போற அந்த 7வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனங்கள் எதுவும் என்ன கிடையாதுங்கன்னா மெட்டஃபோர் கிடையாது. மெட்டஃபோர் அப்படின்னு சொல்றது ஒருவேளை தமிழ்ல சொன்னா ஒரு ஓமையாக சொல்லப்படுகிற விஷயங்கள் இல்லை. ஓமையாக சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது வந்து இறங்கும் பொழுது அக்கினி மயமான நாவுகள் போல அப்படின்னு தான் வார்த்தை இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வாசிக்க போறதுல கூட ஒரு ஓமானம் உண்டு, எக்ஸாம்பிள் உண்டு. பட் வாசிக்கக்கூடிய விஷயங்கள் முதலாம் எக்காலம் ஊதும் பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. 7வது வசனம். இரத்தம் கலந்த கல்மழை அக்கினி உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது முதலாம் எக்காலம் ஊதப்படும் பொழுது. அதனாலே மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொரு ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. இது சிம்பாலிக்கா ஏதாவது சொல்லுதா? உண்மையாவே சமுத்திரத்துல 1/3 ரத்தம் ஆயிடுச்சா? மரங்கள்லாம் 1/3 வெந்து போயிருச்சா? பசும்புல் எல்லாம் எரிந்து போச்சான்னு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இது உருவகம், இது லிட்ரலா கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனா நம்ம சற்று கவனிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் 7ஆம் முத்திரையை உடைத்த பிற்பாடு இந்த 7ஆம் முத்திரையில என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய ஒரு சைலண்ட், அமைதி இருந்துச்சு. அமைதிக்கு பின்னால ஒரு தூப கலசம் காட்டப்படுகிறது, தூப பீடம் காட்டப்படுகிறது. அந்த பீடம் அது மத்தியிலே ஒரு என்ன செய்யறான், தூபங்களை செலுத்தும்படி அவனுக்கு தூப வர்க்கம் கொடுக்கப்படுகிறது. அவன் பரிசுத்தவான்களோட ஜபங்களோடு சேர்த்து தூப வர்க்கத்தை அவன் இடும் பொழுது
புகையானது எழும்பி தேவனுக்கு முன்னால எழும்பிச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால அவன் என்ன செய்யறான், அதை இந்த தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியில கொட்டுறான். நம்ம பார்த்தோம், சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாச்சு. இது நம்ம கடந்த வாரமே படிச்சிட்டோம். தேவன் நியாயம் செய்ய துவங்குகிறார். நியாய தீர்ப்பு, இந்த வார்த்தையை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தேர் ஆர் சர்ச்சஸ், சபையார இருக்கிறாங்க. ஈவன் நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளா இருக்கிறவங்க எல்லாம் அந்த சபையில இருக்கிறாங்க. வாட் டு தே பிலீவ் அப்படின்னு கேட்டா, தே பிலீவ் இன் ஒன் திங், God is love. He cannot judge people like that. He cannot destroy. தேவன் அழிவை விரும்புகிறவர் அல்ல. அவர் அழிக்க மாட்டார். நரகம் என்று ஒன்று இல்லை. தேவன் அன்பானவர். தேவன் நரகம் என்று ஒன்றை அவர் ஏற்படுத்தவே இல்லை. தேவன் யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். நரகம் என்பது கற்பனையானது, அது நிஜம் அல்ல. தேவன் அழிவை கொண்டு வர மாட்டார் என்று நம்புகிறார்கள். சீரியஸ். வேதாகம மாணாக்கர்களும் சரி, தேர் ஆர் சர்ச், தே டீச் தேவன் அன்பானவர். தேவன் நீங்க அன்பானவர்னு சொன்னீங்கன்னா அவருடைய இன்னொரு நேச்சர் எல்லாவற்றையும் அழிக்கிறது. அப்ப நீங்க அன்பானவர்னு சொன்னீங்கன்னா அதே நேரத்துல நீங்க அவரை அழிக்கிறவரா காட்டினீங்கன்னா அன்பை பத்தி பேசவே பேசாதீங்க. தட்ஸ் தேர் ஆர்கியூமெண்ட். பட் இந்த ரியலிஸ்டிக்கா ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். தேவன் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு கிருபையானவர், எவ்வளவு பொறுமையானவர் அப்படிங்கிறதுக்கு இந்த வேதாகமம் முழு சான்றையும் நமக்கு கொடுக்கிறது. நம்ம வேதாகம சம்பவங்கள், வேதாகம புருஷர்களை நம்ம பார்க்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு மனிதனோடும் தேவன் இடைப்பட்ட விதம், ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாய் மனித குலத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்டு வந்தார். தேவன் எவ்வளவு அன்பானவர். At the same time, he will eradicate the sin. பாவம் என்று ஒன்றை இல்லாமல் செய்வது தேவனுடைய குணம். அப்போ பாவம் என்பது இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் பாவி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் நியமனம்தான். ஸோ இதுக்கு மேல வாசிக்க போற எதுவும் கற்பனையானதோ ஒரு உருவகத்தை குறிக்கிற விஷயமும் அல்ல. இட் இஸ் 100% லிட்ரல். லிட்ரல்னு சொன்னா நடக்கும் அப்படியே. நம்ம ஏதோ உருவகம் இது போன்ற அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. சரி, முதலாவது எக்காலம் ஊதும் பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. இத நிறைய பேரு இது உருவகமா எடுத்துக்கலாம். நிச்சயமா எல்லா மரமெல்லாம் அப்படியே மரம்லாம் வெந்து போகாது. பட் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, எகிப்து தேசத்திலே வாதை நடந்தது. எல்லாம் உருவகமா நடந்துச்சு. மோசே போய் கோலை நீட்டினான் நைல் நதியில. எல்லாம் ரத்தம் மாதிரி எல்லாருக்கும் கண்ணுல தெரிஞ்சா இல்ல உண்மையா ரத்தமா மாறிச்சா? லிட்ரலா மாறுச்சு. வெட்டுக்கிளிகள் வந்தது, தவளைகள் வந்தது. இதெல்லாம் கற்பனை அல்ல, உருவகங்கள் அல்ல. இட் இஸ் லிட்ரல். ஸோ அப்ப அப்படி பார்த்தோம்னா நம்ம யாத்திரேகம் 7வது அதிகாரத்துல படிக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் லிட்ரல். ஸோ அப்ப லிட்ரல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்னோட கூட 2 பேதுரு 3வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க பார்த்தோம்னா 10வது வசனத்தை பாருங்க.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். நம்ம வாசிக்கிறோம், பூமியில் இருக்கிறவைகள் நிச்சயமா என்ன பண்ணும்? எரியும், அழியும். குறிப்பா சொல்ல போனா தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு நீங்க காத்திருங்க. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம்னு தெளிவாய் சொல்லப்படுது. அப்படி பார்த்தா வானத்திலிருந்து கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்படும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு கூட்டம் இருக்கிறதுன்னு, இந்த வசனத்தை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இதற்கு இப்படி விளக்கம் கொடுத்தீங்கன்னா தேவன் எவ்வளவு குரூர புத்தி உள்ளவர், மனுஷன் மேல அக்கினியை கொட்டுவாரா அவரு? பூமி அப்படி அழிப்பாரா? ஏன் நீங்க தேவனையே ஒரு கொடூரமானவரா ஏன் சித்தரிக்க பாக்குறீங்க? தெர் இஸ் ஆர்குமெண்ட். இதை பத்தி தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, ஓகே. பட் கிறிஸ்டியன் வேர்ல்டுல தேர் ஆர் சர்டன் பீப்புள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க இந்த வசனத்தை லிட்டரல்னு சொன்னீங்கன்னா வானத்திலிருந்து கல்மழையும் அக்கினியும் நிச்சயமா ஒருவேளை கொட்டப்பட்டுச்சுன்னா மனித சமுதாயத்தின் மேல அப்படி கொட்டுவார்னா நீங்க தேவனை என்னன்னு சொல்ல விரும்புறீங்க? மோசமானவர்னு காட்ட விரும்புறீங்க. பிளீஸ் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு நமக்கு இந்த வேதாகமம் படிக்கிறவங்களுக்கு லைன் பை லைனா நம்ம யோசிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் தேவன் தம்முடைய மகிமைக்காக என்ன பண்ணாரு? படைச்சார். எல்லாவற்றையும் படைத்து என்ன சொன்னார் அவரு? நல்லது என்று கண்டார். இட்ஸ் பியூட்டி, இட்ஸ் குட். பட் தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட பொழுது ஒரு நாள் மனிதன் பாவத்தை விரும்பி எடுத்த பிற்பாடு அவனுடைய பாவத்தின் விளைவினாலே முதல் பாதிப்பு என்ன தெரியுமா? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முதல் சாபம் யார் மேல வருகிறது? இப்ப கவனிங்க, அங்கிருந்து இப்ப நடுவுல என்னெல்லாம் நடக்குது நம்ம பேசலாம். இப்ப ஸ்டார்டிங் ஜட்ஜ்மெண்ட்ல முதல் அழிய போறது என்னது? பூமி தான். பூமியில் இருக்கிறவைகள் தான் ஃபர்ஸ்ட் கோயிங் டு டச். எந்த மனிதன் மேலேயும் எரிக்கல் விழுந்துச்சுன்னு இல்லைங்க. அதானே? பூமியில மேல இருந்து என்ன கொட்டப்படுது? அக்கினியும் கல்மழையும் கொட்டப்படுது. மரங்கள் தான் வெந்து போகுது, பசும்புல் தான் எரிந்து போகுது. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதுறான், அக்கினியால் எரிகிற ஒரு பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்படுகிறது. சமுத்திரத்தில் 1/3 பங்கு ரத்தமாகிறது. சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகள் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல் கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர். சரி, ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? மரம், புல், செடி கொடி. 2வது சமுத்திரம். 3வது எல்லா நீர்நிலைகள். இதெல்லாம் அப்படி பார்க்கிற பொழுது தூதர்கள் எக்காலம் உழுதும் போது ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா they directly affect உலகத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் தாக்கப்படுகிறது. மனிதர்கள் கசப்பான தண்ணீரினால் செத்து போனாங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவன் நேரடியா இன்னும் மனிதர்களை
நியாயம் தீர்க்கிற இடத்தில் இன்னும் நிற்க வைக்கல. இட் இஸ் ஆல் ஜட்ஜ்மெண்ட் பிகின்ஸ். சின்ன சின்னதா நடக்குது. நியாய தீர்ப்பு, நித்திய தண்டனை இன்னும் அங்க போகவே இல்லை. தேவன் என்ன சொல்ல வர்றார்? நான் உன்னை நேசிச்சேன், நான் உண்மையாவே நீ மீட்கப்படணும்னு எதிர்பார்க்கிறேன். அகெயின் லெட்ஸ் கம் பேக். 2 பேதருக்கு உருவிப்போம். ஏன் அந்த வசனத்தை நம்ம அங்க அப்படி வாசித்தோம் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். பாருங்க, 5வது வசனம், 3வது அதிகாரம் 5வது வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னேன், எல்லாருக்குமே ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கிறாங்க. தேவன் என்னது? அழிக்க மாட்டார். தேவன் ரொம்ப அன்பானவர். இந்த அறிவு பெருத்தவங்களுக்கு எது ஞாபகம் வர்றதில்ல? ஜலப்பிரளயம்னு ஒண்ணு நடந்துச்சுல்ல, அப்ப தேவன் ரொம்ப கெட்டவரா? இவங்க தேவனை ரொம்ப நல்லவரா மட்டும் சித்தரிக்க விரும்புறாங்கல்ல. அவர் அன்பானவர், அவர் அழிக்க மாட்டாரு, நரகம் கிடையாது, நீங்க நரகம்னு ஒண்ணு நீங்க வேதத்தை வச்சு நிரூபிக்கவே முடியாது, இப்படி எல்லாம் பேசுறாங்க. என்ன ஏன் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவன் எவ்வளவு கிருபையானவர் தெரியுமா? எவ்வளவு இரக்கமானவர் தெரியுமா? எவ்வளவு ஒரு அன்பானவர் தெரியுமா? தேவனை வச்சு ஏன் நீங்க இப்போ ஒரு நாடகம் போடுறீங்க? தேவன் ரொம்ப அன்பானவர். ஹலோ லிசன், தேவன் ரொம்ப அன்பானவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது யார் தான்? அவர் தான் உண்டாக்குனாரு. அதே தேவன் ஜலப்பிரளயத்தினால என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் அழிச்சார். அப்ப அவர் கெட்டவரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்? குறிப்பா 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய தேவன் ரொம்ப அன்பானவர் தாங்க, ரொம்ப பொறுமையானவர். ஒருத்தர் கூட அழிவை சந்திக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளும் பொறுமையா இருக்கிறார். ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. நம்ம இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறப்ப பரிசுத்தவான்கள் பலிபீடத்தின் இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே எப்போ ஆண்டவரே நியாய தீர்ப்பு செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லியிருந்தாருல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, வெயிட் பண்ணாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவன் நியாய தீர்ப்பு வழங்குவதற்கு ஆயத்தப்படுகிறார். அப்பவும் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா எல்லாத்தையும் 1 செகண்ட் எல்லாத்தையும் முடிச்சு நில்லு அப்படின்னு இல்லை. ஸ்டார்டிங் ஸ்லோவா முதல்ல டச் பண்றார் மரத்தை, புல்ல, தண்ணிய. ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கலாம். தேவன் எவ்வளவு அன்பானவர். அப்படி பண்ணா ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்சிரும். நோவா காலத்துல மழை பெய்ய போகுதுன்னு எவ்வளவு நாள் சொல்லப்பட்டது? எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாரு? யாருக்காவது தெரியுமா? 1 வருஷமா? 2 வருஷமா? 100 வருடம். மழை வரப்போகுதுங்கிற பிரசங்கம் எத்தனை வருஷம்? நீங்க போய் அப்புறமா கால்குலேட் பண்ணுங்க, சரிங்களா? இப்ப போய் கால்குலேட் பண்ணி பைபிளை திறந்துன்னு உட்காந்துருக்க கூடாது. வீட்டுல இது உங்களுக்கு அசைன்மெண்ட். எத்தனை வருஷம் பிரசங்கம் நடந்துச்சு? 100 வருஷ காலம் பிரசங்கம் நடக்கிறது மழை வரப்போகுதுன்னு. மக்கள் ஏன் தெரியுமா அதை ஏத்துக்கல? அது வரைக்கும் அவங்க மழைனானே என்னன்னு தெரியாது.
மூடு பனி எழும்பி பூமியை நிரப்பிற்று. அவங்களுக்கு பனி தான் பார்த்திருக்கலாம், மழையை பார்த்ததில்லை. வானத்துல இருந்து தண்ணி வரணும்னு எல்லாருக்குமே கற்பனையாக இருந்தது. அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா இருந்தாங்க? ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க, கேலி பண்ணாங்க. எதையுமே கேர்ஃபுல்லா கவனிச்சு இது கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்கல. நம்ம இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். சரி, இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருக்கு? சாதாரணமான ஒரு வார்த்தையா இருக்குல்ல இது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, திருமண பக்கம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒன்றை எழுதினாங்க. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். போய் மலையில போய் எங்க பெரிய பெயிண்ட் வச்சு எழுதினாங்க. பார்க்கிற இடமெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். இப்ப இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப அதிகமா இது பிரச்சாரம் இல்லை, இது அதிகமாக சொல்லப்படுறதில்லை. ஏன் தெரியுமா? அவர் தாமதிக்கிறார். வருவார்னு சொன்னாரு. எங்க 2000 அழிஞ்சிருன்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் 2000 வரும்பொழுது என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, 2000 உலகம் முடிஞ்சிரும். இந்த 99 அந்த வருஷம்லாம் ரொம்ப பயந்துருந்தாங்க. 2000க்கு அப்புறம் குளிர் விட்டுடுச்சு எல்லாருக்கும். அது வரட்டும், எப்பயோ வரட்டும், பார்த்துக்கலாம், என்னவோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்துக்களை விட்டுருங்க, முஸ்லிம்ஸை விட்டுருங்க, மாற்று மதத்துல இருக்க எந்த மதத்தையும் எந்த ஒரு இதையும் விட்டுருங்க. கிறிஸ்தவர்களுக்கே இயேசு கிறிஸ்து இப்ப வருவார்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவோம்? இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துல நடக்கும். எத்தனை பேருக்கு தெரியாது? எத்தனை பேர் அப்படி நம்புவோம்? எப்படி அப்படி பார்ப்போம்? நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. We don't prepare ourselves. நம்ம எந்த நேரமும் ஆயத்தமா, கர்த்தர் இந்த நொடி பொழுது வந்தாலும் நான் தயாரா இருக்கிறேன். நம்ம அப்படி இல்லை. நம்ம தயாரா இருக்கிறது வேற ஒரு சில விஷயங்களுக்கு. கர்த்தர் இன்னைக்கு வந்தாருன்னா, நான் அவருடைய சந்நிதியில பரிசுத்தவானாய் காணப்படுவேனா? முதல் விஷயம். 2வது, நான் உண்மையாகவே எதை விசுவாசிக்கிறேன்? நான் இன்னைக்கு செத்துட்டா கூட சரி, இயேசுவானவர் வர்றது இருக்கட்டும், அவர் இன்னைக்கு வர்றாரு, நாளைக்கு வர்றாரு, நான் இந்த நிமிஷம் உயிரோடு இருப்பேனா தெரியாது. நல்லாதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஷாக். எனக்கு என் உடம்பு அடங்கிடுச்சு, என் ஜீவன் பிரிஞ்சிருச்சு. எனக்கு உண்மையாகவே நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவன் உண்டு, இல்ல நித்திய அழிவு உண்டு. 2 நிலையில ஒரு நிலையில் தான் நான் இருப்பேன். அது எது? எனக்கு தெளிவா இருக்கும். அதே போல பரலோகம் என்பதும் நரகம் என்பதும் லிட்ரல் பிளேஸ். நான் பரலோகன்னு ஒன்னை நான் விசுவாசிப்பேன்னு சொன்னா, நரகன்னு ஒண்ணு இருக்குதுன்னு நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்ப நரகம் இல்லைன்னு சொல்லிட்டுனாவே நான் இயேசுவை நம்புறதெல்லாம், பரலோகம் நம்புறதெல்லாம் சும்மா கதை. நான் தேவனுக்கு முன்னால நியாய தீர்ப்புல போய் நிக்கணும். தேவன் எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்னு எனக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து வருவார்னு எனக்கு தெரியணும். நான் இன்னைக்கு செத்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன்னு எனக்கு தெரியணும். எழுஞ்சா 2 ஸ்டேட் தான். ஒண்ணு நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், இல்ல நித்திய ஆக்கணைக்குள்ள போகணும். ஒண்ணு பரலோகத்துக்குள்ள போகணும், இல்ல நரகத்துக்குள்ள போகணும். நான் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் வந்து நிற்பார். அப்படி நிற்கிறாருன்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் என்ன செய்கிறேன்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 முத்திரைகளை உடைத்துக்கிட்டே வர்றார். 7வது முத்திரைக்கு வரும்பொழுது அங்க அந்த முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு ஒன்று துவங்குகிறது. அது என்ன துவங்குறது? எக்காலம் ஊதுவது துவங்குகிறது. இந்த எக்காலம் எதை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு கேட்டா, தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்தப்படுத்தும் பொழுது அவருடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த கோபம் முதலாவது எங்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? முதல் பாதிப்பு நான் எங்க பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா, இட்ஸ் வெஜிடேஷன், ட்ரீஸ், பிளான்ட்ஸ், வாட்டர், எல்லா இடத்தையும் பாதிக்கிறது. சொன்னா எப்படி பார்ப்பாங்க? என் உள்ளம் அதை எப்படி பார்க்க போகிறது? சோ முக்கியமா அங்க பார்த்தோம்னா அவர் சொல்றாரு 9வது வசனம் 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குறிப்பா பிரியமானவர்களே, 14வது வசனம், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள்னு சொன்னா நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும்னு சொன்னார். ஏன் அப்படி நமக்கு சொல்லப்படுது? இந்த தீர்ப்பு உங்களை என்னையும் பாதிக்கும். நம்ம ஏற்கனவே 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டாச்சு, எக்காலம் ஊதப்படுகிறது. இதனால பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது பாதிப்பா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பாதிப்பான்னு கேட்டா கொஞ்சம் பாருங்க. 12வது வசனம், 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு எல்லாவற்றிலும் இருள் அடைந்திருக்கிறது. சொல்ல போனா பகலிலும் 1/3 பங்கும் பிரகாசம் இல்லாமல் போயிற்று, இரவிலும் அப்படி போயிற்று. தயவு செய்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட 4வது தூதன் எக்காலம் ஓதும்போது நடக்கிறத பார்க்கிறோம். என்னது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் 1/3 பங்கு சேதப்படுகிறது. அவற்றவற்றில் 3 பங்கு சேதப்படுகிறது, இருள் அடைகிறது. சரி, இப்ப நம்ம கவனிக்கலாம். தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்னு சொல்றேன். சரி, 4ல் 1 பங்கு கொட்டர் நம்ம சொல்றோம். 3ல் 1 பங்கு, 3ல் 1 போயிடுச்சு. 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்குன்னு சொல்லும் பொழுது 3ஆ பிரிச்சிட்டீங்கன்னா பாதிப்பு எத்தனை பங்கு தான் நடக்குது? ஜஸ்ட் 1 பங்கு. மீதி 2 பங்கு மீதம் இருக்கிறது. அப்ப சொல்ல போனா தேவன் எவ்வளவு இரக்கத்தோடு இருக்கிறார், எவ்வளவு கிருபையோடு இருக்கிறார். பாதிப்பெல்லாம் ஒரு ஒரு குறைவான பகுதியில தான் இந்த பாதிப்பே இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? இது உண்மையவே பரிசுத்தவான்களுக்கோ உங்களுக்கோ எனக்கோ இது பாதிப்பான்னு கேட்டா நம்ம ஒரு காரியத்தை பார்த்துக்கலாம். இயேசு கிறிஸ்து வருகிறார்னு ஆயத்தப்பட்டவங்க எத்தனை பேர்? நான் நியாய தீர்ப்பு அடைவேன், நிச்சயம் தேவனுக்கு முன்னாடி நிக்கணும், அது ஒண்ணு எனக்கு பனிஷ்மெண்டா இருக்கும், இல்ல ஆசீர்வாதமா இருக்கும். நான் எந்த இடத்துல இருக்க போறேன்? பனிஷ்மெண்ட்டுங்கிற இடமா இருந்துச்சுன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், நான் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு இடத்துல, விடப்பட்ட ஒரு இடத்துல இருப்பேன்னு சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்து நான் இந்த பூமியிலே இருப்பேன், அந்த மகா உபத்திரவ காலம் வரைக்கும் இங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அழிவு வரும் பொழுது அந்த அழிவுல ஒரு ஆளா நான் நிப்பேன்னு சொன்னா, எனக்கும் சொல்லப்பட்டுச்சு இல்லையா?
எனக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? தேவ வார்த்தை வந்துச்சு இல்லையா? நோவா காலத்துல பிரசங்கிக்கும் போது அவர்கள் ஏதேதோ ஒரு சில சாக்கு போக்குகளை சொல்லி நோவாவுடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கல. 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. அவர்கள் திருஷ்டாந்தரங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எதற்கு? நம்ம எல்லாருக்கும் இந்த வேதத்தை படிச்சிருப்பீங்க நீங்க. ஜெபம் பண்ணியிருப்பீங்க. சபையில கர்த்தரை ஆராதிச்சிருப்பீங்க. நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். நீங்க உட்கார்ந்து கேட்டிருப்பீங்க. ஒரு காலம் வருமா, ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு வரும்போது ஜனங்க சொல்லுவாங்களாம், ஐயா எங்க வீதிக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க? வந்து பேசுனீங்க, போதகம் பண்ணீங்க. நாங்கலாம் அங்க உட்கார்ந்திருந்தோம். நாங்க நான் உங்களை எங்களுக்கு உன்ன எனக்கு உங்கள தெரியவே தெரியாதே. ஏங்க எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் படிச்சுக்கும்போது நான் உட்கார்ந்திருந்தேங்க அங்க. நம்ம சொல்லலாம். ஆண்டவரே நான் ஆலயம் கட்டுறதுக்கு இவ்ளோ தொகை காசு குடுத்தேங்க. நான் எத்தன ஊழியத்துல பங்கெடுத்தேன் தெரியுங்களா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். ஆண்டவர் சொல்லுவார். அந்நாளில் அநேகர் வந்து சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க. நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன். ஏன் இது இப்படி சொல்லப்படுது? கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். அவர் எவ்வளவு கிருபையுள்ளவரோ, எவ்வளவு இரக்கமுள்ளவரோ, எவ்வளவு பொறுமையுள்ளவரோ, அவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் என்று வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. அப்போ ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போகிறாருன்னா, அந்த நியாய தீர்ப்புடைய துவக்கத்துல கூட தேவன் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. ஒன் ஷாட்ல எல்லாத்தையும் போட்டு அழிச்சிடல. ஒருவேளை மரங்கள் வெந்து, புட்கள் எரிந்து, தண்ணீர் கசப்பாகி, தண்ணீர் ரத்தமாகி மாறும் பொழுது, ஜனங்கள் ஒருவேளை மனம் திரும்புவாங்களா? ஆக்சுவலா வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். பாருங்க குறிப்பா 9வது வசனத்தை பாருங்க. குறிப்பா 8வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள கலசத்தை உள்ள உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்க, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் கடிந்து கொண்டு தங்களை வருத்தங்களாலும் தங்களை புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு ஹலோ, ஏன் இப்ப நம்ம அந்த 8வது அதிகாரத்துல இதை படிக்கிறோம்? ரொம்ப சிம்பிள். தேவன் சிட்சிக்க ஆரம்பிக்கும் போதே, தண்டனையை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி துவங்கும் போது மனிதர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா மனம் திரும்புவோமான்னு கேட்டா நம்ம மனம் திரும்புறது இல்லை. ஏன் இது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு? தேவன் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒரு சிலவற்றை தொடுகிறார். ஹலோ கவனிங்க, நான் இந்த இடத்துல நிறுத்திட்டு இதை உங்களுக்கு கோர்வையாய் புரியும்படி சொல்லி விடுகிறேன். தேவன் தண்டிக்கிறவரா அப்படின்னு கேட்டா ஃபைனலா எஸ். இப்ப மனுஷனை தண்டிக்கிறவரான்னு கேட்டா
இல்லை. தேவன் ரொம்ப அன்பானவர். தேவன் ரொம்ப இரக்கமானவர். தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். பாவம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் தேவன் சுவிசேஷமாய் அன்போடு கூட தேவன் அன்பாயிருக்கிறார்னு உலகம் முழுமையும் சொல்லுகிறார். பாவத்தினுடைய விளைவு, அதனுடைய விஷயங்கள் என்ன மனிதனுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் மனிதனுக்கு பரிசுத்தம், தேவனுடைய உறவு, நித்திய ராஜ்யம், இதன் மீது இருக்கக்கூடிய அன்பை விட பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷம், அந்த அற்ப சந்தோஷத்தினால வரக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இதுலயே மனுஷன் மூழ்கி இருக்கிறான். இந்த வேதம் முழுவதும் எழுதி கொடுத்துட்டு பார்ப்பா ஒண்ணு நடக்க போது கவனிச்சுக்கணும் நம்ம படிச்சிருவோம். படிச்சுட்டு திரும்பி போய் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். நம்ம யாரா இருக்குமோ அப்படியே இருப்போம். அதற்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் யாரையாவது தண்டிக்கிறாரா அப்படின்னா அவர் தண்டிப்பார். இப்ப கவனி, அவர் உன்னை நேசிக்கிறார். அதனால என்ன செய்யறாரு? உங்ககிட்ட பேசுறார், உங்ககிட்ட உணர்த்துறார். உனக்கு தன்னை பற்றி, தான் யாருங்கிறத பத்தி உனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நீங்க புரிஞ்சுக்க. ஆமோஸ் புஸ்தகத்துல நம்ம இந்த வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்க. ஆமோஸ் 3. பாருங்க, 6வது வசனத்தை பாருங்க. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய போறதில்லை. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசின்னு சொல்லாதிருப்பான்? நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் கூடி வந்து அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தரோத்தின் அரண்மனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனை மேலும் கூறுங்கள். ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, எக்காலம் ஊதப்படுகிறது. தேவன் தாம் என்ன செய்ய போகிறங்கிற ரகசியத்தை ஊழியக்காரர் மூலமா என்ன பண்றாரு? சொல்றாரு. என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க, போய் சொல்லுங்க. சரி, கர்த்தர் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சில நேரங்களில் மெல்லிய சத்தத்தோடு பேசுறார். Sometime if I'm not listening properly, God uses some incident. ஒரு சில வாதைகள், ஒரு சில சிக்ஷைகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். எகிப்தின் வாதைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது? நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது. உணர்ந்து கொண்டாங்களா? உணர்ந்து கொள்ளவே இல்லை. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பைபிள் ஸ்டடியில பேசுவாரு, ப்ரேயர் மீட்டிங்ல பேசுவாரு, ஒருவேளை பிரசங்க நேரத்துல பேசுவாரு, நீங்களும் நானும் பைபிள் படிக்கும்போது பேசுவாரு. நம்ம அங்க கவனிக்கலன்னா ஏதாவது ஒரு சம்பவத்து மூலம் பேசுவார். நம்ம அங்க கவனிக்கலன்னா மிகப்பெரிய ஒரு அடி மூலமா பேசுவார். நம்ம அங்கேயும் கவனிக்கலன்னா கடைசியில எங்க போய் நின்று கவனிப்போம் அப்படின்னா நியாயத்திற்குள்ள போய் நின்று கவனிப்போம். அப்போ நான் எவ்வளவு புலம்புனாலும் என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. பூமியில் ஒரு பங்கு சிட்சிக்கப்படுகிறது. மரத்தை அழிக்கிறாரு, புல் அழிக்கிறாரு, தண்ணீர், இதெல்லாம் பார்த்தோம் ஜனம் திருந்துமா? திருந்த மாட்டாங்க. ஏன் எக்காலம் ஊதப்படுகிறது? இதோ ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது, ஆயத்தப்படுங்க. ஃபுல் வெளிச்சம் இருந்துச்சு, ஒரு பங்கு வெளிச்சம் போயாச்சு. ஏன் இன்னும் நீங்க திரும்பல? உங்க லைஃப்ல ஒரு பக்கம் இருட்டாகிட்டே இருக்குது, ஏன் இன்னும் திரும்பல? உங்க லைஃப்ல ஒரு பக்கம் அழிவு தெரியுது,
ஏன் இன்னும் திரும்பல? ஏன் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்த படிக்கிறோம்? நான் பார்த்து பயந்து இல்லைங்க. கர்த்தர் ரொம்ப அன்பானவர். ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. அவர் தூதர்கள்கிட்ட ஆயத்தப்படுத்த சொன்னார். எக்காளம் ஊதுங்க. எக்காளம் ஊதுனோனே ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் வெந்து அழிஞ்சு நிறுத்திச்சா? இல்ல, இல்ல. பூமியில் 1 1 பங்கு. உண்மையா இத படிக்கிற பொழுது, நம்ம கடைசி வசனத்துக்குள்ள போனா, தேவன் என்ன சொல்ல வர்றாரு பார்க்கலாம். வாங்க என் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காளம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருப்பவர்களுக்கு ஐயோ! 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 ஆபத்து வரும் என்று இப்ப மற்ற 3ம் இப்ப 4 எக்காளம் ஊதியாச்சா? இந்த 4 எக்காளம் ஊதும்போதே மனந்திரும்புதல் இருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பொறுமையா இருந்திருக்கிறார். நீ இந்த விஷயத்துக்கு மனம் திரும்பலன்னா, ஏங்க 7 எக்காலம் ஊதுறது இருக்கட்டுங்க. எக்காலம் ஊதுனா தண்டனை வருது. நான் 4 ஊதியாச்சு. இப்ப திடீர்னு ஒரு தூதன் தனியா வரான். வந்து பறந்து வந்து என்ன சொல்றான்? இனி ஊதப் போகிற எக்காலம். 3 தூதர் எக்காலம் ஊதுனா 3 மடங்கு தண்டனை வரப்போகுது. ஐயோ! 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 ஒரு ஐயோ 1 மடங்கு. 3 ஐயோ! இப்ப 3ல் 1 பங்கு தான் பாதிச்சிருக்குது. இனி வரக்கூடியது எத்தனை மடங்கு? 3 மடங்கு. 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு. 3 மடங்கு தண்டனை வரப்போகிறது. ஏன் இந்த எச்சரிப்பு? எக்காலமே எச்சரிப்பு தானே. எக்காலத்தையும் தாண்டி ஒரு எச்சரிப்பு என் பூமிக்கு கொடுக்கப்படுது. தேவன் ரொம்ப அன்பானவர். இப்பயாவது கேட்டுக்குப்பா. இப்பயாவது தெரிஞ்சுக்கோ. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க பார். கர்த்தரும் கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார். கர்த்தர் எப்பொழுதும் உன்னோடு இடைபடுக விரும்புகிறார். நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பியா? உண்மையை தேவன் நியாயம் தீர்க்க போறார். நியாய தீர்ப்பு எனக்கு இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் நியாய தீர்ப்பு வருமா? அப்படி அப்படி ஒருவேளை நீங்களும் நானும் நினைச்சிட்டோம்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல யார் வீட்டுல துவங்குது? தேவனுடைய வீட்டிலேயே துவங்குறதா இருக்குதுன்னா, நம்ம உண்மையாவே இந்த வசனம்லாம் ஞாபகம் இருக்கணும். பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பினுடைய நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாயிருக்கும் என்று சொன்னால் பாவியனுடைய நிலை என்ன? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இத பாட்டாவே பாடியிருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? யாருக்கும் தெரியாது. பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிய செயல் என்றால் துரோகியின் நிலை என்ன? ஒரு அருமையான பாட்டு. பொன்னே அழிஞ்சிரும்னா இரும்புனுடைய நிலை என்ன? உண்மையாகவே கவனிச்சு பாருங்க. பொன் நிறம் மாறிடும், அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 8வது அதிகாரத்துல ஒரு தூதன் நின்னு எல்லாம் கவனிங்க. இப்ப பார்த்தது 1 மடங்கு, இனிமே ஊத போற எக்காலம் 3 மடங்கு. ஐயோ! 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 ஆபத்து வருது. எவ்வளவு முறை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு திரும்பவும் 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 ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி போய் சொல்லுங்க, சமாதானத்தை போய் கூறுங்க, என் ஜனத்தை ஆற்றுங்க, என் ஜனத்தை தேற்றுங்க, என் ஜனத்தை திருப்ப கொண்டு வாங்க. தேவ பிள்ளையே,
நான் உங்ககிட்ட ஏன் இதை இப்படி பேசுறேன்? ஒவ்வொரு நாளும் நான் கவனிக்கிறேன், திரும்பி பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள்னு ஆராதிக்கிற பிள்ளைகள், சபையில இணைந்து வந்திருக்கிற பிள்ளைகள், பல வருஷமா நம்ம சபையில இருக்கிறோங்க. நம்ம கொஞ்சம் தெனாவட்டா இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை 20 வருஷமா நான் பார்க்கிறேன். என்னால ஒரு குடிய விட முடியல. 20 வருஷமா பார்க்கிறேன். என்னால விபச்சாரத்த விட முடியல. 20 வருஷமா பார்க்கிறேன். பொய் பேசத்த விட முடியல. 20 வருஷமா பார்க்கிறேன். மாம்சத்த ஜெயிக்கவே முடியல. நான் பார்ப்பதெல்லாம் என்ன? எப்பொழுது மனம் திரும்புதல் இருக்கும்? கர்த்தர் ஒருவேளை அக்கினி ஊத்துனா கூட, இந்த எரிச்சல்ல கர்த்தர தூஷிப்பாங்களே ஒழிய, மனம் திரும்புவாங்களான்னு கேட்டா, திரும்ப மாட்டாங்க. மனம் திரும்புதல் இல்லைன்னு சொன்னா, மரத்தின் மேல ஊற்றப்படுவது என் மீதும் ஊற்றப்படும் அல்லவா? சமுத்திரத்தின் மீது ஊற்றப்படும் சொன்னா என் மீது ஊற்றப்படாதா? சூரியன் மீது ஊற்றப்படுகிறது, நட்சத்திரங்கள் மீது ஊற்றப்படுகிறது, சந்திரன் மீது ஊற்றப்படுகிறது, என் மீது ஊற்றப்படாதா? நீங்க நிதானித்து பாருங்க. ஏன் நம்ம மனம் திரும்புறதில்லை? ஏன் நமக்கு பயம் வர்றதில்லை? ஏன் நம்ம நடுங்கிறது இல்லை? ஏன் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம வளர்த்துக்கிறது இல்லை? நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோங்க. இன்னும் நித்திய தீர்ப்புக்கு போய் நின்ன பிறகு என்ன நடக்கும்? அது வரைக்கும் இங்கதான் தேவன் கோபப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. தேவன் தம்முடைய கோபத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? வெளிப்படுத்த பாருங்க. ரோமர் 1வது அதிகாரத்துல இந்த வார்த்தையை பாருங்க. நம்ம மனசுல வச்சுக்கலாம் இந்த வசனத்தை. ரோமர் 1. பதினெட்டாவது வசனம் பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீரியஸா தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டா, நான் எப்படி படிச்சுப்பேன்? ஃபர்ஸ்ட் பார்ட் யாருன்னா, தேவனே யாருன்னு தெரியாத ஒரு கூட்டம். எப்படி என்றால், காணப்படுகிற அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளினாலே உலகம் உண்டான தெளிவாய் காணப்படும். அதனால ஒரு இந்து என்ன பண்ண முடியாதான்? ஒரு முஸ்லிம் என்ன பண்ண முடியாதான்? ஒரு வேற சைன மதத்தையோ ஜைனமோ இல்லை எந்த மதமா இருக்கட்டும் என்ன பண்ண முடியாது? எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு இயேசுவே தெரியாதுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் காட்டுல தங்கியிருந்தேன். நான் ஆதிவாசி வீட்டுல இருந்தேன். எனக்கு யாரும் இயேசுவை பத்தி சொல்லல. அதனால எப்படி தேவனே நீங்க உங்க கோபத்தை என் மேல ஊத்துவீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை என்ன பண்ணாங்க? அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அவைகளை இவளுக்கு ஒப்பாக மாற்றிட்டாங்க. சரி, தேவன் விட்டுட்டார். அவங்க சத்தியத்தை மாற்றிட்டாங்க. சிருஷ்டிக்கிற தொழுதுகாம சிருஷ்டியை தொழுதுகிட்டாங்க. அவங்க எல்லாம் விட்டுருங்க. குறிப்பா 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன பண்றாரு? என்ன இது அப்படின்னு கேட்டா, குறிப்பா தேவன் யாருன்னு தெரிஞ்சும் அதை பற்றிக்கிறதுக்கு மனசு இல்லாம நான் என்னெல்லாம் பண்ண பாருங்க. அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்குறுதல், அவதூறு பண்றது, தேவ பகஞ்சர், துராக்கிரதம் பண்றது, அகந்தையுள்ளவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாது, உணர்வில்லாதது, உடன்படிக்கை மீறது, சுபாவ அன்பில்லாதது, இணங்காதது, இரக்கமில்லாதது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள்
மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்பதை தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் ஓகே தேவன் தீர்ப்பு செய்யறதுக்கு தயாராயிட்டார்னு நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். நாமும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறோமா, செகண்ட் பார்ட்ல இருக்கிறோமா, இல்ல தேர்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? தேவ கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்துறார். தேவன் ரொம்ப கோபமா இருக்கிறார். அதனால முதல் ட்ரம்பட் ஊதப்படுது, அக்கினி கல்மழை பொழியுது. தேவன் கோபமாயிட்டார். இனிமே தேவன் நியாயாதிபதி தான் பார்க்க போறோம். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, மனம் திரும்பிடு, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ சொல்லப்படுது. கேட்க விருப்பம் இல்லை. சரி, இன்னொரு கூட்டம் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் கோபம் வெளிப்படுத்தப்பட்டது தெரியுது, ஆனா நான் மேல லிஸ்ட் பண்ண எல்லாம் எனக்கு வேணும், நான் அப்படிதான் இருப்பேன், நீயும் செய்வ, அப்படி செய்யறவங்க கூட வாழ்ந்துட்டு இருப்ப. தேவனுடைய நியாய தீர்ப்பு உனக்கு தெரியுதா? அது நம்ம வீட்டுல துவங்குறது. என்ன பண்ண போற? உண்மையாவே என்ன செய்ய போற? இன்றைக்கு ஒரு தூதன் வந்து பறந்து வந்து 4 தூதர்கள் எக்காலம் ஊதிட்டாங்க. அது எல்லாரையும் பாதிக்கிறதோட லைட்டா கொஞ்சம் பேரு கசப்பு தண்ணியில செத்துட்டாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5, 6, 7 ஊதுனா 3 மடங்கு தண்டனை வரப்போகுது. இப்போவாவது கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். நீ மனம் திரும்புவதை எதிர்பார்க்கிறார். நீ அவரை சந்திப்பியா? நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால பேசுவார். ஒரு சில நேரத்துல வாதையினால பேசுவார். ஆனால் அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிலை நிற்க போகிறவன் யார்? அவருடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அவருடைய கோபம் என் மீது ஊற்றப்படக்கூடாதா? நான் இன்றைக்கே மனம் திரும்பணும். எதுல இருந்து மனம் திரும்பலாம்? ரோமர் 1வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேசினார் இல்ல, 29வது வசனம், 30வது வசனம், 31வது வசனம், 3 வசனத்துல எனக்கு சம்பந்தமான விஷயங்கள் இங்க இருக்குது. இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும். நான் பரிசுத்தவானா இருக்கணும். கர்த்தாவே உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நான் படிக்கிறோம். தேவன் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமானவர், எவ்வளவு பொறுமையானவர். இன்னும் கூட கடைசி நேரத்துல கூட நீ மனம் திரும்பி வந்துருவியான்னு கேட்குறீங்க. உலகம் உண்டானது முதற்கொண்டு நீங்க தெளிவா விளக்கிக்கிட்டு வந்தீங்க. உங்களை பார்த்து நீர் அநியாயம் உள்ளவர்னு சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. படைச்ச நாள்ல இருந்து பல சம்பவங்கள் மூலம் பேசியிருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கை எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் தண்டிச்சிருவாரா, அவர் அவ்வளவு கெட்டவரான்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றீங்க. அவர் கெட்டவர் இல்லை, கடைசி நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறவர் நீங்க. ஆனா நாங்க தான் நீங்க பேசினாலும் கவனிக்கிறது இல்லை, நீங்க எங்களை அடிச்சாலும் நாங்க கவனிக்கிறது இல்லை, எங்களை தொட்டு எங்களை உணர்ச்சி திருப்பணும்னு சொல்லி நீங்க எங்களுக்கு முயற்சி பண்ணாலும் நாங்க இடம் கொடுக்கறது இல்லை. 4 எக்காலம் ஊதிட்ட பிறகு ஒரு தூதனை அனுப்பி, ஐயோ தயவு செய்து இப்பயாவது கவனிங்கன்னு சொல்லி அனுப்புறீங்க. நாங்க அப்ப கூட கவனிக்கலன்னா எங்களுடைய நிலை என்ன ஆண்டவரே? உதவி செய்யுங்கப்பா. உணர்ந்து கொள்ள மனம் திரும்ப கிருபை தாங்க. உம்முடைய மகிமை ஆளுகை செய்து மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும்.